வீடு சார் வீடு சொன்னா புரிஞ்சுங்க. ஆபீஸ் இல்ல மக்களால அனுப்புவாங்க. ஆபீஸ் தாராளமா போங்க. அவரே 10 நிமிஷம் வரணும் பார்க்க தான் போறாங்க வீட்டுக்கு. கொடுக்கல அவன் கொடுக்கறத எப்படி எடுக்க முடியும்? நீங்க இந்த ரிசோர்ஸ் தான் கட்ட முடியும். வண்டி வரும். ஹலோ அண்ணன் வேணும் தலைவர் மடி ஓட்டமாவே இருக்கு தலைவர். இந்த முன்னாடியே அது வந்துட்டாரு. இந்த தலைவரே நிக்கிறீங்களா? கூட்டு வந்துருங்க. கூட்டிட்டு வாங்க. ஆபீஸ் வர்றேன்னு சொன்னாரு. சரி நீங்க வந்துட்டீங்க எல்லாத்தையும் வர சொல்றாரு. எனக்கு ஆசையா யாரு வேணா அங்கதானே இருந்து எல்லாரும் அதுதான் முடிக்கிறதுல சார் வண்டி கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இடத்துல பின்னாடி வாங்க. அண்ணே மாறிச்சது தானே அண்ணே. இல்ல நீங்க முன்னால வந்துருவோம் தானே. வரக்கூடிய ஜனவரி 23ஆம் தேதி பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மதுரைக்கு வரார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு அறிவிக்கிறோம். அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரையினுடைய துவக்க விழாவாக இருக்கும். என்டிஏ சார்பா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுரையில வண்டியூர் பக்கம் இருக்கிற அம்மா திடல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. அதுல பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில இருக்கிற
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே என்டிஏல இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கலந்து கொள்வார்கள். புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடக்கும். அதற்காக இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டுதான் இன்னைக்கு கடிதம் கொடுப்பதற்கு இங்கே வந்தோம், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோம். இதில் அதிமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ஐயா செல்லூர் ராஜு அவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் இன்னார் சட்டமன்ற உறுப்பினர்கள், பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர்கள் மாரி சக்கரவர்த்தி, ராஜசிம்மன், நாங்கள் எல்லாரும் வந்து கமிஷனரை சந்தித்து அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம். மாநாட்டில் மட்டும் கலந்துக்காரா வேற எதுவும் நிகழ்ச்சி இருக்கிறது? இதுவரைக்கும் வந்த தகவல் மாநாடு நடக்குது, அந்த பரப்புரையை பிரதமர் துவங்கி வைப்பார் என்ற தகவல் தான் எங்களுக்கு வந்திருக்கு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து மேற்கொண்டு தகவல் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்வார். அமித்ஷா வருவதாக தகவல் இல்லை. பொதுவாக அமித்ஷா அவர்களும் பிரதமரும் ஒரே மேடையில பிரச்சாரம் செய்வதில்லை. 2 பேரும் தனித்தனியா பல இடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, நேர நெருக்கடி இருப்பதனால அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் மதுரை ஸ்பெஷல் பிளேஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டேட் ஃபார் போத் ஆஃப் தம். அப்படி வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். வேற யாரும் கலெக்ட் பண்றீங்க? கூட்டணி இல்லாத கட்சி. கூட்டணி இல்லாத கட்சி யாரு? யாரும் புதுசா யாரும் யார் யார் கலந்து கொள்வாங்க, ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதியா யார் மேடையில் இருப்பாங்கன்றதெல்லாம் விரைவில் தெரிய வரும். எங்களுக்கு தகவல் வந்தோடனே சொல்லுவோம். இப்போதைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியுமாக சேர்ந்து இந்த முயற்சியை செய்கிறோம், இந்த மாநாட்டு வேலைகளை செய்கிறோம். மூத்த அதிமுக தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. சேர்ந்து வந்து நாங்கள் விண்ணப்ப படிவத்தை மனுவை கொடுத்துருக்கோம். ஓகே சார். அப்படியே வைங்க. சார் ஏன் உள்ள வந்துட்டே இருக்கு? ஓகேவாப்பா? எங்க கழக பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர், நீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அன்பு மரியாதைக்குரிய அம்மா பேரவையுடைய மாநில செயலாளர், மேற்கு மாவட்ட கழக செயலாளர், போட்டலுக்குரிய திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர், அந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும், அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிழக்கு மாவட்ட கழகச் சேர்ந்தார் முன்னாள் மேயர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், கழக தகவல் தொழில்நுட்பத்தினுடைய செயலாளர், போற்றுதலுக்குரிய அருமை இளவல் தம்பி ராஜ் சத்யன் அவர்களும், நேற்றைய தினம் இந்த போற்றுதலுக்குரிய மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் இனிய சகோதரர் பெரியபுலான் என்ற செல்வம் அவர்களும், நேற்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் நேர்காணல் காணும் பொழுது எங்களிடத்திலே பேராசிரியர் ஏற்கனவே இது மாதிரி இன்னைக்கு மனு கொடுக்குறோம், காவலர் ஆணையரை பார்த்து நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த தகவலை பொதுச் செயலாளரிடம் நீங்கள் தகவல் சொன்னோம். நீங்கள் 3 பேரும் 4 பேரும் தாராளமாக கலந்து கொண்டு அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்கள். நான் மாநில செயலாளர் விட்டார், பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், போற்றுதலுக்கும் பாராட்டலுக்குரிய நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே எங்களுடைய கழக பொதுச் செயலாளரிடம் தகவல் தெரிவித்ததாகவும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுரை மாவட்ட 3 மாவட்டங்களுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைக்கு பேராசிரியருடைய தலைமையில் பாரதிய ஜனதாவுடைய
மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் அவர்கள் தலைவர்களோடு கொடுக்கின்ற மனுவுக்கு நாங்கள்லாம் கூட போய் இருந்து சுவாக பாடிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க. சார், எந்த அளவுக்கு பிரதமருடைய வருகை கூட்டணிக்கான அந்த புதிய உத்வேகத்தை கொடுக்கும், அந்த இது பரப்பு? இல்லப்பா, இன்னும் நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? ஆட்சி மாற்றம் உறுதி. ஒரு பெரிய மாபெரும் சித்திர திருவிழா மாதிரி மற்றொரு சித்திர திருவிழாவை நீங்க காண போறீங்க. வர ஜனவரி 23 எங்க கழக பொதுச் செயலாளர் முதல்லே வந்து விடுவார். எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு சில பல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே பேராசிரியருடைய அவருடைய உங்களிடத்திலே கூறியதைப் போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கின்ற, தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கின்ற, தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும். உண்மையான விடியல் 2026 எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுப்பார். அதற்கான முன்னோட்டம் தான் இது. பாமக ஏற்கனவே சேர்த்துட்டாங்க, தேமுதிக இது போன்ற கட்சிகள்லாம் என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே ஒரே மேடையில எதிர்பார்க்கலாமா அவங்க? இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது குறித்து பேச வேண்டிய இடம் இங்க இடம் அல்ல. எங்க பொதுச் செயலாளர் வரும்பொழுது அவர்கிட்ட கேளுங்க, இங்க வரும்போது கேளுங்க, சொல்லுவார். சரி, நன்றி. எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. மிக பிரமாதமாக நடக்கும். அதோட திமுக ஆட்சி முடிவு கட்டப்படும். நீங்க எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படி தான் கூட்டணி இருக்கும். சரி.